இந்த ஆசில் வந்து அடுக்கியாச்சு. இப்போ இதை வந்து உள்ளே வச்சு பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணி நூலை சுற்றி அதுக்கப்புறம் களிமண் சுற்றணும். இந்த வந்து நவச்சார கட்டுக்கு இதை வந்து பிரித்து எடுத்து அதை வந்து தனியாக நான் வந்து துணி சுற்றி நல்லா சுற்றி டைட்டாக தைச்சிட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் வந்து சீலமண் பண்ண போகிறேன். அதுக்காண்டி துணியெல்லாம் பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். சீலமண் பண்ண போகிறேன். களிமண் சீலை நல்லா சுற்றினா தான் இந்த இது கட்டு கலையாமல் இருக்கணும். போட்டுக்கிட்டு இருக்கேன். என் அண்ணாசாமி சொன்னதுனால இந்த வீடியோ லைவாக, ஏன்னா வாயிட்டு சொல்கிறது இல்லை, செஞ்சு தான் காமிக்கும். இப்போ நேற்று வச்ச அந்த எரிப்பில் வச்ச அந்த நவச்சார கட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். உப்பு பாருங்க நல்லா கட்டியிருக்கேன். நவச்சாரம் நல்லா கட்டி இருக்கு. நேற்று நவச்சார கட்டு போட்டேன். நேற்று போட்ட இந்த நவச்சார கட்டு நல்லா எரிப்பு படத்தில் போட்டு நல்லபடியாக கட்டிருச்சு. அது பாருங்க, மெட்டல் சவுண்டு வருது. நல்லா நவச்சார பலகைன்னு வாங்கல, அது மாதிரி கட்டியிருக்கு. இது நல்லபடியாக கட்டிடுச்சு. இனி அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகிறத காமிக்கிறேன். இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரிஜினல் கட்டு இருக்கு. இது சாதாரண கட்டு தான். இதுக்கு மேலே இன்னொரு கட்டு இருக்கு, ஒரிஜினல் கட்டு. அந்த கட்டு போட்டு தான் குகை செய்யணும். அதாவது குகை தனியாக உருக்குற மாதிரி ஒரு குகை பண்ணி அதுக்குள்ளே ரசம் ஊற்றி கட்டுறதுக்காண்டி அதை வந்து ஒரு குகை பண்ணுறேன். இந்த குகை பண்ணுறதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போதைக்கு இதை முடிச்சுக்கிறேன்.